இந்த மத்தியான சாப்பாடு தயிர் சாப்பாடும் இந்த வடுமாங்காய்க்கு சூப்பராக இருக்குதுங்க. வாங்க எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வடுமாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருக்கு. 2 கிலோ வடுமாங்காய்க்கு 50 கிராம் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய். அப்போதான் அதில் உப்பு ஒட்டும், அதனால ஊற்றிக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு இதையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஊறணும். எப்படா ஊறும் தாளித்து உங்களுக்கெல்லாம் கொரியர் போடலான்னு இருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவு வெந்தயம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 20 வரமிளகா, அப்படியே வரமிளகா அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் அம்மா செய்கிற வடுமாங்காய் மாதிரி சொன்னேன்னா, அம்மா ஊறுகாய் செய்யும் போதெல்லாம் இந்த தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் பாக்கெட்டில் கிடைக்காது. நல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அம்மியில் போட்டு அப்படியே நுணுக்கி தான் ஊறுகாய்க்குள்ள போடணும். மஞ்சளாக இருக்கட்டும், பெருங்காயமாக இருக்கட்டும், வரமிளகா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே அம்மியில் போட்டு ஈரம் இல்லாமல் நுணுக்கி அப்படியே ஊறுகாயில் போட்டு வச்சாங்கன்னா அது ஒரு மணமாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வடுமாங்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வெந்தயப்பொடி, கடுகு பொடி சேர்த்துக்கலாம். அதோட குறைன்னு அரைச்ச மிளகாத்தூள் இதையும் கலந்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ வீட்டில் வச்சு நாங்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த ஊறின எண்ணெயே போதும். இது கொரியர் போட்டு வர்றதுனால நல்லா அடைச்சி வர்றதுனால கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. 1 வருஷத்துக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடோட இந்த வடுமாங்காயை வச்சு சாப்பிடும் போது சும்மா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க.